வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறமா பரங்கிக்காய் குழம்பு இன்றைக்கி பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சதுனால கடுகை போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், இதுதான் மஞ்சள் பூசணிக்காய். இதை வச்சு தான் நம்ம குழம்பு பண்ண போகிறோம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஆக்சுவலாக விட்டமின் ஏலாம் கூட ஜாஸ்தின்றதுனால முடி வளர்கிறதுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அதனால் கூடுமான வரைக்கும் இந்த சீசனில் கிடைக்கிற காயெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த தானை எண்ணெயில் போட்டு நம்ம வதக்கிட போகிறோம். சரிங்களா? எண்ணெயில் போட்டு வதக்கிட்டு, இது ரொம்ப சிம்பிள் தான் இந்த குழம்பு, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த காயை நல்லா வதங்கட்டும்னு வெயிட் பண்ணணும். அவ்வளோதான் நேரம். கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டுட்டு பாருங்கள், இப்போ காய் நம்ம வதங்கிடுறது. இது வதங்கின பிறகு நம்ம புளி ஒரு எலுமிச்சங்காய் அளவுக்கு நான் வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். கரைச்சி இதில் ஊற்ற போகிறோம். நம்ம இந்த காய் வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒன்று அரைச்சின்னு வந்துடலாம். இங்கே பாருங்கள், தேங்காய் பச்சை மிளகாய் இருக்கா? கொஞ்சமாக தான் இருக்குது தேங்காய். நீங்கள் கொஞ்சம் அரை மூடி தேங்காய் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு இங்கே பாருங்கள், 1 ஸ்பூன் கடுகு, அதையும் போட்டு அரைச்சிட்டு குழம்பு கொதிக்கும் போது கடைசியில் ஊற்றினீங்கன்னா நம்ம குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு இந்த மிளகாப்பொடி அது இது எதுவும் வேண்டாம். எண்ணெய் போட்டோம், காய் போட்டோம், கடுகு போட்டோம், காய் போட்டோம். இப்போ மஞ்சப்பொடி போட்டிருக்கோம். இது வதங்கட்டும். இதில் நீங்கள் வெந்தயப்பொடியும் பெருங்காயமும் அப்புறம் சேர்த்துக்கலாம். சரிங்களா? நான் போயிட்டு இதை அரைச்சி எடுத்துன்னு வரேன். அது வரைக்கும் காய் வேகட்டும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு பெருங்காயம் போட்டிருக்கேன், கட்டி பெருங்காயம். அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், ஒரு அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி போட்டிருக்கேன். சரிங்களா? அரை ஸ்பூன் வெந்தயப்பொடி, அப்புறம் கொஞ்சம் ஒரு கட்டி பெருங்காயம், அதாவது ஒரு துண்டு இவ்வளோண்டு பெருங்காயம் எல்லாம் போட்டாச்சு. இது வதங்கட்டும் காய். நான் போய் அரைச்சி எடுத்துன்னு வந்துடுறேன். பாருங்கள், இப்போ நம்மளோட காய் வெந்துடுத்து. அதுக்கு என்ன பண்ணுறோம், நம்ம புளி ஊற வச்சோம்ல, அதை ஊற்றிடுறோம். இந்த புளி வாசனை போட்டோன்னு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம், அது கொதிக்கட்டும்னு. ஏன்னா நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுட்டோம் காய் வேகிறதுக்குன்னு. வேணும்னா கடைசியில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் கடைசியில் சேர்த்துக்கலாம். நம்ம கருவேப்பிலை இல்லாமல் ஒரு குழம்பு உண்டா? இல்லை. அதனால் கருவேப்பிலையும் கடைசியில் சேர்த்துக்கலாம். சரியா? நான் உங்களுக்கு ஒன்று ஷேர் பண்ணிக்கிறேன். ரீசெண்டாக படித்தது தான், ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப அமெரிக்கா மாதிரி ஒரு ரொம்ப குளிர்ற கண்ட்ரி. அப்போ ஒரு பணக்கார வீட்டு முன்னாடி ரொம்ப வயசான ஒருத்தர் நல்ல குளிரில் டெய்லி அங்கேயே தான் படுத்துன்னு இருக்கார். ஆனால் அவருக்கு போத்திக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. அப்படியே அவர் தூங்கின்னு இருக்கும்போது ஒரு நாள் அந்த வயசான அந்த வீட்டு ஓனர் இருக்கார்ல, அவர் பார்த்துட்டு, என்னப்பா நீ ஒன்றுமே போத்திக்காமல் தூங்கின்னு இருக்கே, உன்னால் இந்த குளிரை தாங்க முடியறதுன்னா தாங்க முடியறது அப்படின்னு. சரிப்பா இருக்கட்டும், நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நான் போத்திக்கிறதுக்கு ஒரு பெரிய ஸ்வெட்டர் கம்பளி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அவ்வளோ நாள் எந்த ஸ்வெட்டரும் இல்லை, எதுவும் இல்லை. அவர் அப்படியே தான் வயசானவர் படுத்து தூங்கிட்டு அந்த குளிரை தாங்கிட்டு அப்படியே இருந்தார். இவர் என்ன பண்ணார், இப்படி சொன்ன உடனே அவருக்கு நமக்கு ஸ்வெட்டர் கிடைக்க போகிறதே அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்துடுச்சு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் போய் வேலையெல்லாம் பண்ணும்போது நைட்டுக்கு அந்த ஸ்வெட்டர் கொடுக்கணும், அந்த கம்பளி கொடுக்கணும் அப்படின்றத மறந்துட்டார். அப்போது இவருக்கு எப்போவுமே நார்மலாக கம்பளி இல்லாமல் தூங்கினவருக்கு அந்த எதிர்பார்ப்பு வந்துடுச்சு. நம்மளுக்கு அந்த கம்பளி வரும், நம்ம குளிர் தாங்குவோம், நம்ம இருப்போம். அப்போ என்ன ஆச்சு, அந்த பாடிக்கு அந்த மைண்டுக்கு கம்பளி இல்லாததுனால ரொம்ப குளிராயிடுற மாதிரியும் அவருக்கு தாங்க முடியலன்ற மாதிரியும் அந்த தாட்ஸ் அவர் கடைசியில் காத்தால் சாக போகிற முன்னாடி என்ன பண்ணியிருக்காரு, நீங்கள் நான் நார்மலாக இருந்தபோது தாங்கினேன் குளிரை, ஆனால் நீங்கள் கம்பளி தரேன்னு சொன்ன உடனே என்னால் குளிரை தாங்க முடியாமல் நான் இறந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையில் எழுதி வச்சுட்டு அப்படியே செத்து போயிடுறாரு. இவர் காத்தால் பார்க்குறாரு, ஐயையோ அப்படின்னு. அப்படியே ரொம்ப வருத்தப்படுறா, ஐயையோ நம்ம கொடுக்குறோன்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு இப்படி விட்டுட்டோமே அப்படின்னு. அதனால தான் வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிவிட்டு நம்மளால் கரெக்டாக நிறைவேற்ற முடியுமா வாக்குறுதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம திங்க் பண்ணிட்டு தான் கொடுக்கணும் அப்படின்றது தான் இந்த கதையிலேருந்து நம்ம கற்றுக்கிற ஒரு நியதி. ஏன்னா பாருங்க, அவர் பாட்டுக்கு இருந்திருந்தார்னா அந்த வயசானவர் ஒன்றும் கூட இருந்திருப்பார், இத்தனை நாள் தூங்கின மாதிரி தூங்கியிருப்பார்.
இவர் போய் அவரோட மனசை கெடுத்ததுனால என்னாச்சு, அவருக்கு அந்த குளிரை தாங்குகிற கெப்பாசிட்டி போய் கம்பளி வரும். அதனால் நம்ம எப்போவுமே என்ன பண்ணணும், நம்மளால் முடிஞ்சாதான் வாக்குறுதி கொடுக்கணும். நம்ம கொடுக்காம செய்யலாம், தப்பு கிடையாது. ஆனால் கொடுத்துட்டு ஒரு எதிர்பார்ப்பை வச்சுட்டு நம்ம பண்ணலைன்னு வச்சுக்கோங்க, அது அவங்கள ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அதனால் நம்ம எப்போவுமே வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணணும், நம்மளால் கொடுக்க முடியுமா அப்படின்னு. அப்படி இல்லைன்னா வாக்குறுதியே கொடுக்காம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும். அதுதான் நான் இந்த கதையிலேருந்து கற்றுண்டது. சரிங்களா? பாருங்கள், இப்போ புளி வாசனை போகிற மாதிரி நல்லா அதுக்குள்ளே கொதிச்சுடுது. அதுக்காக தான் உங்களுக்கு இந்த கதை சொன்னேன். ரொம்ப சிம்பிள் இந்த குழம்பு, ஒன்றுமே இல்லை. தான் வேகணும், கொஞ்சம் வதக்கிட்டோம், அப்புறம் புளி போட்டுட்டோம், மஞ்சப்பொடி போட்டுட்டோம், பெருங்காயம் வெந்தயப்பொடி போட்டேன். இப்போ நான் அரைச்சின்னு வந்திருக்கேன் பாருங்க. இந்த தேங்காய், பச்சை மிளகாய், கடுகு இதை நான் இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து கொட்ட போகிறேன். இது கொஞ்சம் கொதிக்கட்டும், நம்ம கடைசியில் கொட்டிடலாம். சரிங்களா? இங்கே பாருங்கள், நம்மளோட குழம்பு நல்லா கொதிச்செடுத்து புளி வாசனை போயிடுத்து. இப்போ பாருங்கள், கருவேப்பிலை போடுறேன். சரிங்களா? கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சம் உப்பு, தேவையான உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், இப்போ கொஞ்சம் உப்பு போடுறேன். என்ன, சரியா? இப்போ நம்ம அரைச்சதை என்ன பண்ண போகிறோம், போட போகிறோம். ஒன்றுமே முடியல உடம்புக்குன்னா இதை பண்ணிவிடுங்க. ஒன்றும் அவ்வளோவா ஐட்டம்ஸ்லாம் தேவைப்படாது. வீட்டில் இருக்கிறத வச்சே கடகடன்னு பண்ணிடலாம். நல்லா வாசனையாக இருக்கும், சூப்பராக இருக்கும், ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் பண்ணி பாருங்கள். தேங்காய் கடுகு அரைச்சி விட்ட குழம்பு, பரங்கிக்காய் தேங்காய் கடுகு எல்லாம் அரைச்சி கொட்டின குழம்பு அப்படின்னு சொல்லுவா. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சில பேர் கடுகு வாசனை பிடிக்குமா என்னன்னு எனக்கு தெரியல, அதனால் நான் கொஞ்சமாக தான் கடுகு போட்டேன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன். ஏன்னா எனக்கு பிடிக்கும் கடுகு வாசனை, கடுகு குழம்பு அரைச்சி கொட்டின குழம்பெல்லாம். ஆனால் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பரங்கிக்காய் பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், அதில் இல்லாத சக்தியே கிடையாது. கால்சியம்லேருந்து நார் ஜாஸ்தியாக இருக்குது. அதுவும் குழந்தைகளுக்கெல்லாம் இதை வேக வச்சு மசிச்சு அப்படியே ஊட்டலாம், சூப்பு பண்ணி கொடுக்கலாம், அப்புறமா காயாக கொடுக்கலாம், சாத்தில் போட்டு சாப்பிட்லாம். ஏன்னா இந்த 6 மாதத்துலேருந்து இந்த குழந்தைகளுக்கு 4 மாதத்துலேருந்தே இந்த காயை கொடுத்தோன்னா அவங்களுக்கு நீங்கள் எல்லா சக்தியும் கொடுத்த மாதிரி அர்த்தம். இந்த காயெல்லாம் சூப்பு, இது சொரக்காய், கோஸு எல்லாத்தையும் வேக வச்சு மசிச்சு கொடுங்க. குழந்தைகள் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும், அதுக்கு நான் கேரண்டி. இப்போ பாருங்கள், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுத்து. அணைச்சிடலாமா? வாசனை ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா திக்காக வேணும் கொஞ்சம் அப்படின்னா தண்ணி ரொம்ப ஊற்றாமல் புளியை கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சி விட்டுக்கோங்க. சரிங்களா? தேங்காயும் கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த குழம்புக்கு நான் என்ன தொட்டுக்க பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கத்திரிக்காய், அவரைக்காய் இது கிடைக்கிறது இப்போலாம், அவரை விதை, அதாவது மொச்சை மாதிரியே இருக்கும், அது அவரைப்பருப்பு. அந்த அவரைப்பருப்பும் கத்திரிக்காயும் போட்டு கறி இந்த குழம்பு. பரங்கிக்காய் தான் அரைச்சி கொட்டின, கடுகு அரைச்சி கொட்டின, தேங்காய் கடுகு அரைச்சி கொட்டின குழம்பு சூப்பராக இருக்கும். ஆக்சுவலாக சாத்தில் போட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஈவன் தோசைக்கெலாம் கூட நிறையா பேருக்கு பிடிக்கும் இந்த குழம்பு. சாப்பிட்டுட்டு எனக்கு சொல்லுங்கள் உங்கள் கமெண்ட்டு, எப்படி இருந்தது, டேஸ்ட்டு நல்லா. ரொம்ப சிம்பிள், சும்மா டக்குன்னு பண்ணிடலாம். சரிங்களா? எப்பவும் போல் ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள். அப்புறம் என்ன பண்ணணும்? சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், கமெண்ட் கொடுக்கணும், என்ஜாய் பண்ணணும்.